தமிழ் அரசியல் பழகு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு தானே பாக்குறீங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன். எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்காங்களா, அச்சோ டிஎம்கேவும் பிஜேபி ஒன்று சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. ஏன் இந்த பேச்சு வந்துச்சுன்னா, ஒரே நேரத்துல இரண்டு கட்சியை சேர்ந்த தலைவர்களும் வெளிநாடு பயணம் போயிருக்காங்க. ஒருத்தர் அமெரிக்கா போயிருக்கிறாரு, ஒருத்தர் யூகே போயிருக்கிறாரு. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு ஆதரவா பேசின நிறைய பேர் இப்ப பாஜகவுக்கும் ஆதரவா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம கண்ணால பாக்குறோம். சில செய்திகள் எப்படி வருதுன்னா, இல்லப்பா இதெல்லாம் 2026 தேர்தலுக்கான சில விஷயங்கள் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா திமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்தே சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேச்சு உலகம் எங்கும் ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு. அச்சோ மோடியும் ஸ்டாலினும் இணைய போறாங்க, அண்ணாமலை நடுவில் என்ன பண்ண போறாரு, மாநில தலைவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எழுந்துட்டு இருக்கு. எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்திலே உறவு இருக்காது, இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பார்வைக்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, நீட் தேர்வு தாங்க. நீட் தேர்வை பத்தியும் நீட் தேர்வுக்கான ரிசல்ட்டை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது என்னங்கிறத தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்பாக திமுகவை சேர்ந்தவர் தாங்க இவரு. ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, வருங்காலத்துல திமுகவும் பிஜேபியும் ஒண்ணு சேருவாங்களா, சேர மாட்டாங்களா, சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, என்னதாப்பா நடக்குது, மண்டை கொடையுதுப்பா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை நீங்களே பாருங்க. இவர் எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த விஷயம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த காணொலி உங்களுக்காக. பாஜகவுடைய தலைவர் எச் ராஜாங்கிற பாப்பா, எஸ் வி சேகர்ங்கிற பாப்பா, மதுவந்திங்கிற பாப்பாத்தி இவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு யார் இருக்கிறார்? அண்ணாமலைங்கிற ஒரு நான்கிறாரு, எல் முருகனுங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மந்திரியா இருக்கிறாரு. பிரதம மந்திரியா இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வாணிய செட்டியார், ராஜ்நாத் சிங் ஒரு இவரு, அமித்ஷா ஒரு சத்திரியர். பாஜகவோட தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா எஸ் ராஜாவை சொல்லுவாங்க, அப்புறம் எஸ் வி சேகரை சொல்லுவாங்க, பிராமணர்கள் நிறைய பேரை சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பாஜக அப்படின்னாலே அண்ணாமலை அவர்களை தான் சொல்றாங்க. இதுல நடுவில் என்னன்னா, எங்கப்பா அண்ணாமலை அவர்கள் தான் 4 மாசத்துக்கு வெளியே போறாரு, அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து யார் பாத்துக்குவா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதுக்குள்ள பல உட்கட்சி புசலும் வந்திருக்கு. என்னன்னா, நிறைய ஜாதியை சேர்ந்தவங்க பாஜக இருக்காங்க. எல் முருகன் இருக்காரு, அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். மோடி அவர்கள் இருக்கிறாரு, தலைவரே யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் பாஜக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எதுக்கு வந்ததுன்னே தெரியல, வெளியே பேசிட்டு இருக்கிறாங்க. மெயினா அமித்ஷா அவர்களும் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து பாஜக திமுக கூட்டணிக்கு முட்டு கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. பாஜகவும் திமுகவும் இணைய போதுன்னா நீட் ரத்தெல்லாம் பேசி முடிவெடுத்துட்டு தான் நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம், நாங்க ஒன்று சேர்வோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சோ பாஜகவும் திமுகவும் இணைய போதா, இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. சோ இணைஞ்சா நல்லதா, இல்லைன்னா இந்த மாதிரியே தனித்தனியா இருக்கிறதா நல்லதா அப்படிங்கிற முடிவெல்லாம் மக்கள் உங்கள் கையில தான் இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத 2024 நம்ம யோசிக்காம விட்டாலும் 2026 யோசிச்சு தாங்க ஓட்டு போடணும். மக்களே தொடர்ந்து அரசியல் என்ன நடக்குதுங்கிறது, இப்ப அரசியல் தெரியாதவங்க யாருமே கிடையாது. அரசியல் எல்லாருக்குமே புரியுது, அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சோ 2026 யாருக்கு ஓட்டு போடணும், என்ன மாதிரியான தெளிவான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் உங்கள் கையில தான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் எந்த வகையிலையுமே ஒத்தே வராது, ஒன்று தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு கட்சியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத தெளிவா ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. பிஜேபி எப்படிங்க திமுக கூட ஒன்று சேரும், இவங்க வேற நாங்க வேறங்க அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று பார்த்தோம் நம்ம இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பாரு. அதுமே ஒரு பூம் ஆச்சு. ஐயோ இந்த வார்த்தையை சொல்லி அவரை சொல்லலாமா, என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு கட்சியோட தலைவர் இந்த வார்த்தை அண்ணாமலை அவர்கள் சொல்லலாமா, என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில தலைவர் தான். அவர் ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கட்சியோட தலைவர், தமிழகத்துல ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொன்னா அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்களா, அதிமுக தான் முதல் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் திமுகவை சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பெரிய கட்சி தலைவரை இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 4 மாசம் வெளிநாடு போறாரு அண்ணாமலை. அந்த 4 மாசம் போற நேரத்துல அந்த இடத்துல அவர் என்ன அரசியல் பண்ணுவார், ஒருவேளை ஆன்லைன்ல ஜூம் கால்ல எல்லாம் அரசியல் பண்ணுவாரோ அப்படிங்கிற கேள்வி எழும்பி இருக்கு. நிறைய விஷயங்கள் என்ன, பிரஸ் மீட் பிரஸ் பீப்புளை பார்த்தா அவர் சும்மா விட மாட்டார், நிறைய பதில்கள் சொல்வார். சோ இந்த 4 மாசம் அவரால் சும்மா இருக்க முடியுமா, அவர் அமைதியா இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. பாஜகல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு, தமிழிசை சவுந்தரராஜன் எதுக்குங்க அந்த கட்சியில இருக்காங்க, ஒரு உப்புக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விஜயதாரணி அவர்கள் எப்பா நான் 6 மாசம் ஆகுதுப்பா, என்னையும் கொஞ்சம் திரும்பி பாருங்க, என் மேலேயும் இறக்கம் காட்டுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ சொல்லிக்கிட்டே போனா பாஜகக்குள்ளேயே உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு, அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை கிடையாது. இப்படி இருக்கும்போது எப்படிங்க திமுகக்குள்ள சேர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. செல்வ பெருந்தகை
காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நேத்து வந்தவங்க, நேத்து கட்சி தொடங்கினவங்க எல்லாம் வந்துட்டு அரசியல்ல நின்ற முடியுமா, அவங்களாலாம் எப்படி வந்து வர முடியுது அப்படின்னு சொல்லி அவர் யாரை சொல்றாருன்னா யாரையும் இல்லைங்க, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை தான் சொல்றாங்க. விஜய் என்னைக்கு அவரோட கொடியை வெளியிட்டாரோ அன்னையிலிருந்து விஜய் அவர்கள் மேல எல்லா கட்சியில இருக்கிறவங்களோட பார்வையும் அங்கதான் இருக்கிறது. விஜய் என்ன செய்ய போறாரு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, விஜய் கொடி எங்கெல்லாம் பறக்குது, விஜய் கொடியில என்னென்ன கலர் இருக்கு, விஜய் கொடியில என்ன சின்னம் இருக்கு, விஜய் என்ன சொல்ல வராரு, அடுத்து மாநாடுல என்ன நடக்க போகுது, மாநாடுக்கு இவங்கெல்லாம் வருவாங்களோ, இந்த சீஃப் கெஸ்ட் வருவாங்களோ, ஸோ இவர் அவரை கூப்பிடுவாரோ, இவரை கூப்பிடுவாரோ, ஸோ இந்த இடத்துல நடக்குமோ, அச்சோ அப்படின்னு ஒரு பக்கம் இதை வந்து பயம் சொல்றதா இல்ல அவர் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றதா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. விஜய் அவர்கள் அவர் கட்சியை வந்து கரெக்டான பாதையில தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நான் கொடுத்துட்டே இருக்கேன், நீங்க பார்த்துட்டே இருங்க. ஒரு பிரஸ் மீட் நடக்குது, அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறாங்க, அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் அமைச்சரவையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அதுக்கு அவர் கொடுத்த பதில், சார் இங்கே அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. சார் வெயிட் அண்ட் see. தொடர்ந்து அரசியல் பலக நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி.